வணக்கம். இன்னைக்கு 21 ஜனவரி 2022. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தான் நமக்கு வந்து லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி இந்த ரோபோ ட்ரேட் வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கடைசி வாரம் லாஸ்ட் கான்ட்ராக்ட். இது எக்ஸ்பைரி வரப்போகுது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே செட் ஆகிருக்கு. நம்ம எப்படி எடுக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த கேண்டில் முடியணும். ஆன்கோயிங் கேண்டில் போயிட்டுருக்கு. ரோபோலையும் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நாம் வந்து 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி எடுத்திருக்கோம் வெள்ளிக்கிழமை வாக்கில். ஏன்னா வெள்ளிக்கிழமை டைமில் வந்து ப்ரீமியமுடைய வேல்யூ வந்து கூட இருக்கும். அதனால் நமக்கு சப்போஸ் 1-2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட அதிகப்படியான நமக்கு வந்து காசு வந்து ஸ்டாப் லாஸில் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறோம், புட் ஆப்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டியில் செல் வந்திருக்கு. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரோபோ பை பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 37,200 புட் ஆப்ஷன் வந்து ரோபோ வந்து பை பண்ணியிருக்கு. இப்போ பார்க்குறோம் எம்டிஎம் வந்து ஒரு 200 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் நமக்கு செல் வந்தது. செல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆகிட்டு திரும்ப பேங்க் நிஃப்டி பை வந்த உடனே நமக்கு ரோபோவில் கால் ஆப்ஷன் ஒரு லாட் எடுத்திருக்கு. ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷனில் 923 ரூபா நமக்கு மைனஸ் ஆகிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் ஒரு 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி 43 நிமிஷம் ஆகுது. பார்க்குறோம் நமக்கு நம்ம செல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பை எடுத்திருக்கு. பை எடுக்கும்போது ஒரு லாட் தான் எடுத்திருக்கு. பார்க்குறோம் பை எடுக்கும்போது கால் ஆப்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டியில் பை சிக்னல் வரும்போது கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அப்படி பையான கால் ஆப்ஷனும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப மறுபடியும் வந்து பேங்க் நிஃப்டி செல் கொடுத்துருக்கு. அப்போது புட் ஆப்ஷன் ஹைப்ரிட் மோடில் 2 லாட் பை ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல, அதாவது கால் ஆப்ஷன் காத்தால ஒரு ஆப்ஷன் செல்லு ஒரு லாட் எடுத்தது, திரும்ப பை ஒரு லாட் எடுத்தது, இப்போ செல்லு 2 லாட் எடுத்திருக்கு. இப்போதைய நிலையில் எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓவரால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் டைம் வந்து கரெக்டாக 12 மணி 30 நிமிஷம் ஆகுது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஆல்ரெடி 2 லாட் செல் எடுத்தது, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இப்போ பையில் வந்து 2 லாட் எடுத்திருக்கு. ரோபோவை காட்டுறேன். ஆர்டர் புக்கில் காட்டினா தெரியும். புட் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் பை ஆகிருந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ திரும்ப பேங்க் நிஃப்டியில் பை வந்திருக்கு. பை வந்தபடினால நமக்கு 2 லாட் ஹைப்ரிட் மோடில் 2 லாட் கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. இந்த மாதிரி பை ஆன காரணத்தினால நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது எல்லா லாஸ் போக 3,641 ரூபா கிட்ட இருக்குது கால் ஆப்ஷனில். ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்குறோம் பை சைடு வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் கிட்டத்தட்ட 3,500 ரூபா 3,600 ரூபா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 3,000 ரூபான்னு டைப் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் வந்து 300 ரூபா போட்டுக்கலாம். கிளிக் பண்ணிடுறோம். இப்போது ட்ரைலிங் ஆக ஆரம்பிக்கும். ட்ரைலிங் கட் ஆகிடுச்சு. அதாவது 2,676 ரூபா கிட்ட கட் ஆகிடுச்சு. ட்ரைலிங் போட்ட உடனே இன்றைக்கி ப்ராஃபிட் இதோடு முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.